கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரிகளே, சகோதரர்களே, இந்த ஆண்டின் பெருவிழாவை மகிழ்வோடு தொடங்கி இருக்கின்ற இவ்வேளையில் உங்கள் யாவருக்கும் உள்ள மகிழ்வோடு பெருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மறைசாட்சி புனித தேவ சகாயம் கொலையுண்ட புனிதமான இந்த இடத்தில் அன்னை மரியாவை கோயில் கொண்டாடி ஒரு திருத்தலமாக நாம் உருவாக்கி மகிழ்வோடு நாம் எடுக்கின்ற முதல் விழா இது. இந்த அன்னையை தன்னுடைய வாழ்வின் மிகவும் ஆதரவாகவும் ஆழமாகவும் பற்றி கொண்டவர் மறைசாட்சி புனித தேவ சகாயம். தன்னுடைய வாழ்வில் துன்பங்களை அவர் எதிர்கொண்ட பொழுது, அவர் பாடுகள் பல பட்ட பொழுது, பல்வேறு இடங்களுக்கு இழுத்துச் செல்லப்பட்ட பொழுது, சித்திரவதைகளுக்கெல்லாம் உள்ளாக்கப்பட்ட பொழுது அவருக்கு உள உறுதியை தந்தது ஒரு அன்னை, அது வியாகுல அன்னை. தன்னுடைய வாழ்வின் உச்சமான துயரத்தை ஒரு அன்னை எவ்வாறு அனுபவித்தார் என்பதை அவரிடமிருந்து புனித தேவ சகாயம் கற்றுக்கொண்டார். எனவே அவருடைய வரலாற்றில் நாம் காண்பது, அவர் ஒவ்வொரு வாரமும் தன்னுடைய பாடுகளின் நாட்களில் எல்லாம் சனிக்கிழமை தோறும் நோன்பிருந்து இந்த அன்னையை தனிப்பட்ட விதத்தில் பக்தியோடு அவர் வணங்கினார் என்பதாக அமைந்திருக்கிறது. எனவேதான் இந்த இடம் தன்னுடைய உயிரை கடவுளுக்கு என தந்த மறைசாட்சி புனித தேவ சகாயத்தின் இடத்திலே வியாகுல அன்னை குடிகொண்டிருப்பதும், துயரத்தோடும் ஆள் கவலையோடும் தங்கள் வாழ்க்கையில் எது நிகழும் என தெரியாது வருந்துவோரும் வந்து செல்லுகின்ற பொழுது எல்லாம் துணிவையும் அதையும் கடந்து ஆண்டவருடைய மீட்பையும் அருள்கின்ற இடமாக இது இருப்பதனால் அன்னை மரியாவை நாம் இங்கு குடியமர்த்தி கொண்டாடி கொண்டிருக்கிறோம். பலருமை விரும்பாத ஒன்றாக இருக்கலாம் வியாகுலம், துயரம் என்பது. ஆனால் வாழ்க்கையில் அதை தவிர்த்துவிட்டு வாழ்ந்திட முடியாது என்று உணர்த்துகின்ற அன்பு அன்னை அவர். அதனை உளமகிழ்வோடு ஏற்றுக்கொண்டு உயிர்ப்பிலே நமக்கு உன்னதமான செய்தியை தொடர்ந்து வாழ இயலும், வாழ முடியும், துணிவோடு நில், எழுந்து நில் என்று சொல்லுகின்ற ஒரு துணிச்சலான அன்னையை நாம் இங்கு வருகின்ற பொழுது எல்லாம் காண்கின்றோம். அந்த நற்செய்தியை பெற்று செல்கின்றோம். நலமாக அவரை போல அவருடைய பிள்ளைகளாக வாழ நாம் ஆசிக்கின்றோம். எனவே நாம் கொண்டாடுகின்ற இந்த விழா அத்தகைய ஒரு துணிவை, அத்தகைய ஒரு நம்பிக்கையை, வாழ முடியும் என்ற எதிர்நோக்கையும் எதிர்பார்ப்பையும், எழுந்து நம்மால் நிற்க முடியும், எனவே எதையும் சாதிக்க முடியும் என்ற உள உறுதியையும் அளிக்க வேண்டும் என அன்போடு நான் ஆசிக்கின்றேன். இன்றைய நாளில் நாம் அன்பு செய், வியாகுலம் ஏற்றெடு. இன்றைய நாளின் மைய சிந்தனை எழுந்து ஒளி வீசு என்பதாக நமக்கு அமைந்திருக்கிறது. இதனை புரிந்து கொள்வதற்காக முதலில் இன்றைய முதல் வாசகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்ற எழுந்து ஒளி வீசு என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்ப்பது நல்லது என கருதுகிறேன். இறைவாக்கினர் எசாயாவின் நூலில் 60வது அத்தியாயத்தில் வருகின்ற முதல் சொற்றொடர் அதுவாக அமைந்திருக்கிறது. எருசலேமே எழுந்திரு, எழுந்து ஒளி வீசு, உன் ஒளி தோன்றியுள்ளது, ஆண்டவருடைய மாட்சி உன்மேல் இருக்கிறது என்பதாக அமைகிறது. இதோ இருள் பூ உலகை சூழும், காரிருள் மக்களினத்தை கவும், ஆனால் ஆண்டவருடைய ஒளி உன்மேல் தோன்றும். பிற இனத்தார் உன்னுடைய ஒளியை நோக்கி வருவர், மன்னர் அனைவரும் விடியலின் ஒளியை கண்டு அவர்கள் நடைபோடுவர் என்றெல்லாம் அருமையான செய்தியாக இது அமைந்திருக்கிறது. எனவே இந்த ஒன்றை நாம் புரிந்து கொண்டால் வரலாற்றில் என்ன நிகழ்ந்தது, ஏன் எசாயா
எருசலமே எழுந்திரு, எழுந்து ஒளி வீசு என்ற வார்த்தையின் பின்புலத்தை சற்று கற்றுக்கொண்டால், புரிந்து கொண்டால், அது தருகின்ற வாழ்க்கை பாடத்தை நம்முடைய இதயத்தில் நாம் சுமந்து செல்ல முடியும். 930 ஆண்டு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு சாலமோன் பேரரசர் இறந்து போகிறார். தாவீதுக்கு ஆண்டவர் கூறியபடியே, உன்னுடைய மகன் சாலமோனுக்கு பிறகு உன்னுடைய நாடு பிரிந்துவிடும் என்று சொன்னபடி அந்த நாடு இரண்டாக பிரிகிறது. ஒன்று இஸ்ரேல் நாடாகவும் இன்னொன்று யூத நாடாகவும் பிரிகிறது. இஸ்ரேல் நாட்டின் தலைமையாக சமாரியா உருவாகிறது, யூதேய நாட்டின் தலைமையாக எருசலம் உருவாகிறது. இந்நேரத்தில் அந்த இஸ்ரேல் நாட்டை கிறிஸ்துவுக்கு முன் 721 ஆண்டிலே அசிரிய நாட்டு மன்னர்கள் கைப்பற்றுகிறார்கள். இஸ்ரேல் மக்கள் நாடு கடத்தப்படுகிறார்கள். அது வடக்கு நாடு. தென்னாடு என்ன நிகழ்கிறது? ஏறத்தாழ அதன் பின் 135 ஆண்டு கழிந்த பிறகு கிறிஸ்துவுக்கு முன் 597 ஆண்டு ஏறத்தாழ இந்த நாடும் கைப்பற்றப்படுகிறது. அதற்கான போர் நிகழ்கிறது. பல நாட்களுக்கான போருக்கு பிறகு அந்த எருசலம் அழிக்கப்படுகிறது. முதன்மையான அங்குள்ள தலைச்சிறந்த மக்கள், கவிஞர்கள், கலைஞர்கள், பொறியியலாளர் அனைவரையும் இங்கிருந்து மன்னன் நெபுக்கத்நேசர் அழைத்து செல்கிறான் தன்னுடைய சொந்த நாடாகிய பாபிலோனுக்கு. பாபிலோன் மன்னன் நெபுக்கத்நேசர் இப்பொழுது செதக்கியா என்கிற ஒருவனை ஆளுநனாக அந்த இடத்தில் நியமிக்கின்றான். ஏறத்தாழ 10 ஆண்டுகள் கழிந்தோடுகின்ற பொழுது செதக்கியாவுக்கும் ஆசை நிகழ்கிறது. எனவே அவன் இந்த நாட்டை கைப்பற்ற எண்ணி அவன் நபுக்கத்நேசருக்கு எதிராகவே போரிடத் தொடங்குகிறான். ஏறத்தாழ 10 மாதங்கள் தீவிரமாக நடந்த அந்த போரிலே, எந்த ஒரு ஆலயத்தை நீ எனக்கு கட்ட மாட்டாயோ, நீ கேதுரு மரத்தினாலான வீட்டில் வசிக்கிறாய், நானோ இன்னும் என்று ஆண்டவர் கேட்டாரோ, சாலமோன் அழகுமிகு ஆலயமாக உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளிலும் உயர்தர பொருட்களை எடுத்து வந்து கவின்மிகு ஆலயமாக உருவாக்கினாரோ, அந்த எருசலம் ஆலயம் தகர்க்கப்படுகிறது, எரிக்கப்படுகிறது. அங்குள்ள விலை உயர்ந்த பொருட்கள், பொன்னாலான தங்கத்திலான அந்த கிண்ணங்களும் இதர பொருட்கள் எல்லாம் 2ஆம் நெபுக்கத்நேசர் மன்னரினால் அது எடுத்து களவாடி கொண்டு செல்லப்படுகிறது. இப்பொழுது ஏழைகளை தவிர யாருமே எருசலமில் இல்லை. அனைத்து மக்களும் நாடு கடத்தப்பட்டு அவர்கள் பாபிலோனுக்கு செல்கிறார்கள். சிலரோ பயந்து ஒளிந்து எகிப்திற்கும் ஓடி போகிறார்கள். இதுதான் அன்றைய வரலாற்று சூழல். இந்த சூழலில் முதலில் அவர்கள் நாடு கடத்தப்பட்ட 597 ஆண்டில் அங்கிருந்து கொண்டு செல்லப்பட்டவர் தான் எசேக்கியேல் என்கின்ற இறைவாக்கினர். அவருடைய நூலில் வருகின்ற பகுதி இது பின்னணியிலே அமைந்திருக்கிறது. இப்பொழுது இங்கு என்ன நிகழ்கிறது? இந்த மக்கள் பாபிலோனில் இருக்கின்ற பொழுது அவர்கள் துயருறுகிறார்கள். ஏன் கடவுள் எங்களை கைவிட்டு விட்டார் என்று அரற்றுகிறார்கள், கதறுகிறார்கள். நாங்கள் என்ன பிழை செய்தோம்? யாருக்கும் நிகழாத வண்ணம் ஏன் கொடுமையான ஒரு நிகழ்வு எங்களுக்கு நிகழ வேண்டும் என்றெல்லாம் கேள்வி எழுப்புகிறார்கள். துவண்டு போகிறார்கள், அவமானப்படுகிறார்கள். பிறருக்கு கீழே கெஞ்சித்து நிற்க வேண்டி இருக்கிறதே என்று கண்ணீர் வடிக்கின்றார்கள். இப்பொழுதுதான் அவர்கள் நடுவில் இருக்கின்றவர் 2ஆம் எசாயா என அழைக்கப்படுகின்ற இறைவாக்கினர். அவர் அந்த துயருறுகிற மக்களுக்கு சிறிது சிறிதாக நம்பிக்கை ஊட்டுகிறார். துன்புறும் ஊழியனை பார்வையில் நிறுத்துகிறார். எத்தகைய துன்பங்களையும் அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார் துணிவோடு என்பதை கற்றுத்தருகிறார். காரி உமிழ்ந்தாலும் தன்னுடைய முகத்தை கல்லை போல வைத்துக் கொள்ளுகிறார் என்று கூட அவர்களுக்கு சொல்லி தருகிறார். ஏன்? நீங்கள் செய்த பிழை, கடவுள் சொன்னதை கேட்காமல் தவறி சென்று விட்டீர்கள். எனவே இப்பொழுது கண்ணீர் வடிக்கின்றீர்கள் என்றெல்லாம் அவர்களுக்கு சொல்லி தேற்றிக் கொண்டே இருக்கிறார். காலம் கனிகிறது, கடவுள் மனமும் இறங்குகிறது. ஏறத்தாழ 50 ஆண்டுகளுக்கு பிறகு 536வது ஆண்டிலே பெர்சிய நாட்டு அரசன் நெபுக்கத்நேசர் மன்னனுக்கு எதிராக போரிட்டு அவன் கைப்பற்றுகிறான்.
இப்பொழுது இந்த எருசலம் யூதேயா அவனுடைய பிடியிலை. நீங்கள் விவிலியத்தை வாசித்தால் தெரியும், அதில் வரும் இந்த சைரசு மன்னனும் அவனுடைய மனதை ஆண்டவர் இறங்கச் செய்தார் என்று கூட அங்கு சொல்லப்படுகிறார். அவன் தன்னுடைய இரக்க மிகுதியினால் இந்த இஸ்ரேல் மக்களை, அவர்கள் யூதேய மக்களை தங்களுடைய நாட்டிற்கு செல்லுமாறு அவன் அன்பு கட்டளையிடுகிறான். அவர்கள் தங்களுடைய நாட்டிற்கு வருகிறார்கள். அழிந்தொழிந்த இடம், அனாதையாக்கப்பட்ட இடம், யாருமே வாழாது இருக்கின்ற ஒரு இடம், தொலைந்து போன இடம். இந்த இடத்தில் நாங்கள் என்ன செய்வது என்று எப்படி அவர்கள் பாபிலோனில் அழுதிருந்தார்களோ அதே போன்று அவர்கள் தங்களுடைய நாட்டிற்கு வந்த பிறகும் தங்களால் இயலாது என்று அவர்கள் தவித்து நிற்கிறார்கள். அதே அவமானம், அதே குற்ற உணர்வு அவர்களுடைய உள்ளத்தை ஆட்கொள்கின்ற பொழுது அவர்கள் உள்ளத்தில் துணிவு எழவில்லை. இப்பொழுதுதான் அவர்கள் நடுவில் 3ஆம் எசாயா இறைவாக்கினர் எழுந்து நிற்கிறார். அவர் சொல்லுகிறார், எருசலேமே எழுந்திரு, எழுந்து ஒளி வீசி என்று சொல்லுகிறார். இந்த இருளும் காரிருளும் உன்னை விட்டு அகன்றுவிடும். நீ எழுந்து ஒளி வீசினால் பிற இனத்தவரெல்லாம் உன்னை தேடி வருவார்கள். பிற இனத்து மன்னர்கள் உன்னை நோக்கி நடை போடுவார்கள். பல்வேறு நாடுகளிலிருந்து உயர்தரமான பொருட்களை மீண்டும் உன்னிடம் கொண்டு வருவார்கள். ஆனால் நீ செய்ய வேண்டியது ஒன்று உண்டு என்று சொல்கிறார். இதைத்தான் முதல் வாசகத்தில் அன்புள்ளவர்களை நாம் கேட்டோம். துவண்டு விட வேண்டாம், வீழ்ந்து விட வேண்டாம், துயரத்தில் அமிழ்ந்து விடவும் வேண்டாம். எது நிகழ்ந்தாலும் அது காரிருளாகவே இருந்தாலும் கடவுள் உன்னோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையில் நீ எழுந்திரு, எழுந்து ஒளி வீசு என்று சொல்கிறார். இதனை புரிந்து கொண்டால் இன்று ஆண்டவர் இயேசு எழுந்து ஒளி வீசதனுடைய பொருளை அருமையாக நற்செய்தியில் உங்களுக்கும் எனக்கும் அன்பு மக்களை கற்றுத் தருகிறார். நீ ஒளி என்றால் அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள்? மரக்காலுக்கு கீழே வைக்க மாட்டார்கள். அவர்கள் விளக்கு தண்டில் வைப்பார்கள். அனைவரும் உன்னை காண்பார்கள், உன்னுடைய ஒளியில் வாழ்வார்கள், அதனை தேடி வருவார்கள். மறைவாக ஒளி உள்ள ஒரு நகரம் இருக்க முடியாது. ஏனென்றால் அது மலையின் மேல் இருக்கிறது, தொலையில் இருந்து பார்த்தாலும் அது திகழ்கிறது, அனைவருக்கும் தெரிகிறது என்பதாக அமைந்திருக்கிறது. எனவே நீங்கள் ஒளியாய் இருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். எப்படி ஒளியாய் இருக்க முடியும்? அருமையாக அந்த 16வது இறை சொற்றொடரில் அவர் சொல்கிறார், நல்ல செயல்களை நீங்கள் செய்வதனால் நீங்கள் ஒளியாக உப்பாக இருக்கிறீர்கள் என்று சொல்கிறார். அது இஸ்ரேல் மக்களுக்கென்றாலும் அது கடந்து வந்த காலங்கள் எல்லாம் கடந்து இன்று வாழ்கின்ற நம் அனைவருக்கும் என்றாலும் ஒருவர் ஒளியாக எழுந்து நிற்க வேண்டும் என்றால், எழுந்து ஒளி வீச வேண்டும் என்றால் அவர் நற்செயல்களை செய்தால் அன்றி அவர் எழுந்து நிற்கவும் இயலாது, எழுந்து ஒளி வீசவும் இயலாது என்பதைத்தான் இன்றைய வாசகங்கள் அருமையாக அன்பு மக்களே நமக்கு எடுத்து கூறுகின்றன. அந்த நற்செயல்கள் என்ன? இன்றைய 2வது வாசகத்தில் பவுலடியார் கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்தில் அற்புதமான வரிகளாக அதை நமக்கு சொல்லுகிறார். சில பண்புகளை அவர் குறிப்பிடுகிறார், பாருங்களேன். பரிவு, இரக்கம், மனத்தாழ்மை, கனிவு, பொறுமை ஆகிய அணிகளினால் உங்களை அழகு செய்து கொள்ளுங்கள் என்றே சொல்லுகிறார். இந்த நற்பண்புகள் இருந்தால் நல்ல செயல்களை செய்வீர்கள். பரிவு இருந்தால், இரக்கம் இருந்தால், மனத்தாழ்மை இருந்தால், கனிவும் பொறுமையும் இருந்தால், இயேசுவை போல மன்னிக்கும் மனம் இருந்தால், இன்னும் சொல்கிறார் அனைத்திற்கு மேலாக அன்பு இருந்தால் நீங்கள் நற்செயல்களையே செய்து கொண்டிருப்பீர்கள். ஒளியாக நீங்கள் துலங்குவீர்கள், எழுந்து ஒளி வீசுவீர்கள். இன்றைய வாசகங்கள் அவ்வளவு அருமையாக மூன்றுமே இணைந்து பிணைந்து செல்வதை நம்மால் காண முடிகிறது. சில வாரங்களுக்கு முன்பு ஆயர் இல்லத்தில் சற்று ஞாயிறு அன்று பொதுவாக ஓய்வு இல்லை. ஆனால் அன்றைய நாளில் எங்கும் செல்லாத பொழுது சற்று வெளியே நடந்து வந்து கொண்டிருந்தேன். நம்முடைய நல்ல இளைஞர்கள் அன்றைய நாளில் தங்கள் பயிற்சிக்கு வந்திருந்தார்கள். சிலர் அங்காங்கே உலாத்தி கொண்டிருந்தார்கள். சிலர் என்னை கண்டதும் வந்தார்கள். நானும் சற்று அவர்களோடு நின்று சற்று உற்சாவி கொண்டும் கதை பேசி கொண்டும் இருந்தேன். அப்போது பேச்சினூடாக ஒன்றை கேட்டேன். நீங்கள் நம்முடைய நாட்டு நடப்பை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்?
ஒவ்வொருவரும் பல்வேறு விதமாக சொல்லிக் கொண்டிருந்தார்கள். முன்பு இருந்தது போல இப்ப இல்லை. எவ்வளவு பிரச்சனைகள் பார்த்தீங்களா, எவ்வளவு கொலைகள் நடக்கின்றன, விபத்துகள் நடக்கின்றன என்று சொல்லி, இது சமய ரீதியாக நடக்கின்ற பிரச்சனை, சாதி ரீதியாக நடக்கின்ற பிரச்சனை, ஆணவ கொலைகள், இப்படி அவருடைய பேச்சு சற்று அருமையாக சென்று கொண்டே இருந்தது. இது நடப்பதை சற்று ஆய்வுக்கு உட்படுத்தி அவர்கள் சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். இன்னும் சிலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், ஆனால் பலரோ வீழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏழைகள் பார்வையில் படவில்லை என்றாலும் அதிகரித்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். அப்படி கேட்டுக்கொண்டிருக்கின்ற பொழுது தமிழ்நாட்டை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? அவர்கள் சிலவற்றை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஒருபுறம் வளர்ச்சி அதிகமாக இருந்தாலும் கூட இன்னொரு புறம் நாம் வளர வேண்டிய பல காரியங்கள் உள்ளன என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அவ்வாறே நான் கேட்டேன், நம்முடைய மாவட்டத்தை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? இளைஞர்கள் சொன்னார்கள், ரொம்ப வருத்தமா கவலையாக இருக்கு. இவ்வளவு அழகான ஒரு மாவட்டம், ஒருவேளை எங்களுடைய பார்வையில் நாங்கள் இளைஞர்கள் எங்களுடைய அனுபவத்தில் இவ்வளவு அழகான ஒரு இடத்தை நாங்கள் கண்டிப்பாக கண்டிருக்க மாட்டோம். நான் சொன்னேன், இப்பொழுதே அழகென்று சொன்னால் நாங்கள் பிறந்து வளர்ந்திருக்கின்ற பொழுது எப்படி இருந்திருக்கும் நினைந்து பாருங்கள். நான் சொன்னேன், பார்வதிபுரம் ஒரு காலத்தில் நாங்கள் அதில் இருசக்கர வாகனத்தில் நான் இணையத்தில் பங்கு தந்தையாக இருக்கின்ற பொழுது எவ்வளவு அற்புதமாக இருக்கும் என்று சொல்லிக் கொண்டிருந்தேன். இரு மருங்கிலும் அருமையான மரங்கள், அங்கிருக்கின்ற அந்த மரங்களில் பூக்கள் சில காலங்களில் அவ்வளவு அழகாக இருக்கும். அதை கடந்து செல்கின்ற பொழுது அந்த மலை ரம்மியமாக வீசுகின்ற தென்றல் காற்று அழகாக இருக்கும் என்று சொல்லிக் கொண்டிருந்தேன். அதுவும் என்னை கன்னியாகுமரியில் காலம் கடந்து இருக்கின்ற பொழுது கூட நான் பொற்றையடிக்கு செல்கின்ற அந்த பகுதியை சொல்லிக் கொண்டிருந்தேன். பல பாடல்கள் நான் அங்குதான் எழுதியிருந்தேன் என்று கூட சொன்னேன். செல்லுகின்ற பொழுது அவ்வளவு வயல் புறமும் அழகான மரங்களும் அங்கு இருந்து கொண்டிருந்தன. இன்று நீங்கள் காணவில்லை. ஆயினும் நீங்கள் இன்று இவ்வளவு அழகு என்று சொல்லுகிறீர்கள். உடனே சொன்னார்கள், எங்க தலைமுறை இதையும் கூட காணாது என்று சொன்னார்கள். எங்களுக்கு அச்சமாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்காக நூற்றுக்கணக்காக செல்கின்ற அந்த கனிம வளங்களை ஏற்றிக் கொள்கின்ற, கல்லை ஏற்றிக் கொண்டு செல்கின்ற வண்டிகளை பார்க்கின்ற பொழுது, தகர்த்து விடுகின்ற இந்த மலைகளை பார்க்கின்ற பொழுது, எவ்விதமான குற்ற உணர்வும் இல்லாது மூடி செல்கின்ற அந்த நீர்நிலைகளை பார்க்க, மரணித்து போகின்ற அல்லது கொலை செய்யப்படுகின்ற நீர்நிலைகளை பார்க்கின்ற பொழுது, நான் சொல்லவில்லை, நம்முடைய இளைஞர்கள் சொன்னார்கள், மிகவும் கவலையாக அச்சமாக இருக்கிறது. நான் கேட்டேன், அப்படி என்றால் நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? இதை பற்றி பல நாங்கள் பயிற்சி பாசறைகள் பட்டறைகள் நடத்தி இருக்கிறோம். கனிம வளத்தை பற்றி, கடற்கரை மணலை எடுப்பதை பற்றி எல்லாம், இல்லை என்றால் காற்றாலை வரப்போகிறது என்று சொல்லுகிறார்கள், ஹைட்ரோ கார்பன் என்று சொல்லுகிறார்கள். இதை பற்றியெல்லாம் நாங்கள் பல வேளைகளில் இதை பற்றி பயிற்சிகளும் பாசறைகளும் நடத்தி இருக்கிறோம் என்று சொன்னார்கள். அது சரிதான். ஆனால் நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? இவ்வாறு சற்று நேரம் நான் வினவி விட்டு நான் என்னுடைய இடத்திற்கு சென்று விட்டேன் என்று வைத்துக் கொள்வோம். இன்று இருக்கின்ற நீங்கள், இங்கு இருக்கின்ற நாங்கள், நாம் ஒட்டுமொத்தம் என்றாலும், இல்லை என்றால் நம்மை சூழ்ந்து வாழ்கின்ற மக்கள் யாவர் என்றாலும் கூட எல்லாரும் உள்ளத்திலும் ஒரு மகிழ்வு இருக்கலாம். அன்றைய நாள் போல இன்று இல்லை, வளர்ந்து விட்டோம் என்று சொல்லலாம். மின் விளக்குகளினால் அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றன என்று சொல்லலாம். இல்லை என்றால் அன்றாட உணவு யாருக்குமே இன்று பெரிதாக ஒரு பொருட்டு அல்ல, சற்று மிகையாகவே இருக்கிறது, ஏன் வீணாக கூட செல்கிறது என்று சொல்லலாம். சில வேளைகளில் முன்பு போல அன்றாடம் அம்மா வீட்டில் சமைக்க வேண்டும் என்பது கூட இல்லை. வார இறுதி வருகின்ற பொழுது அருகில் இருக்கின்ற கடைகளுக்கு சென்று உண்ணலாம் என்று சொல்லலாம். சற்று நேரம் ஓய்வாகும் பொழுது நண்பர்களை வாருங்கள் என்று சொல்லி இரு சக்கர வாகனங்களில் சென்று எங்கோ ஒரு இடத்தில் இரட்டைப்பனை போன்ற இடங்களில் தேநீர் உண்டு விட்டு செல்வதையும் காண முடிகிறது. இது இன்று அதிகமாக நடந்து கொள்கின்ற ஒரு போக்காக இருக்கலாம். ஆனால் சற்று நேரம் நிதானமாக அமைதியாக அமர்ந்திருந்து ஆய்ந்து பார்க்கின்ற பொழுது ஏதோ ஒரு அச்சம் உள்ளத்தின் ஆழத்தில் அது நெருடி செல்கிறதை நீங்கள் உணர்கிறீர்களா? ஒரு துயரம் நம்மை அறியாமலேயே அது தீண்டி செல்வதை உங்களால் உணர முடிகிறதா? இந்த சமூகத்தை காண்கின்ற பொழுது இது எங்கே கொண்டு நம்மை நிறுத்தும் என்ற ஒரு பரிதாப நிலைக்கு உட்படுத்தும் என்பதை பற்றி நீங்கள் எண்ணியது இல்லையா? அது ஒருபுறம் என்றால், நாம் நன்றாக இருக்கிறோம்
என்று நினைந்து விடுகின்ற பொழுது உடன் வாழ்கின்ற யாவருமே நன்றாக இருக்கிறார்களா என்று கேள்வி எழுப்பாமல் பாராமுகமாக செல்கின்ற ஒரு பாவம் என்று திருத்தந்தை பிரான்சிஸ் சொன்னாரே. இந்த உலகத்தில் எத்தனை பாவங்கள் இருக்கலாம், ஆனால் அதில் மிக மோசமான பாவம் என்பது பிறிதொரு மகனை கண்டும் மனிதரை கண்டும் காணாது செல்லுகின்ற ஒரு பாராமுகம் இருக்கிறதே, இதுதான அதிகமான பாவம் என்று அவர் சொல்வார். இது இன்று அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. அது சாலை ஓரத்தில் ஒருவர் இருக்க வேண்டும் என்பது அல்ல, நம் அடுத்த வீட்டில் கூட இருக்கிறவர் கூட யார் என தெரியாத ஒரு போக்கு இந்த உலகில் பல இடத்தில் நடந்து கொண்டிருப்பது நமக்கு தெரியும். ஏனென்றால் நம்மை சூழ்ந்து ஒரு மதில் வந்துவிட்டது. அது நம்மை சூழ்ந்து வெளிப்புறத்தில் அல்ல, அதிகமாக நம்முடைய இதயத்திற்குள்ளே இன்னும் மதில்கள் சுவர்கள் அதிகமாக அங்கும் ஏதோ ஒரு அச்சம் நம்மை ஆட்கொள்ளவில்லையா? ஒருவேளை பிறரை நான் காணாமல் செல்லலாம், ஏதேனும் எனக்கு நிகழ்கின்ற பொழுது இந்த அச்சம் நம்முடைய அடிமனதில் தட்டுப்படவில்லையா? அதை கடந்து நம் நடுவில் நாம் மட்டும் நன்றாக இருக்கிறோம் என நினைக்கின்ற பொழுது அன்றாடம் உண்பதற்கு உணவு இல்லாமல் யாரோ ஒருவன் நம் நடுவில் இருக்கிறாரே, அவரை பற்றி ஏதாவது எண்ணம் நமக்கு எழுந்தது உண்டா? நான் நலமாக இருக்கிறேன், ஆனால் எத்தனை பேரோ இன்னும் நோயாளர்களாக அவதிப்படுகிறார்களே, அவர்களை காண்பதற்கு என்னுடைய வெளிகள் திறந்திருக்கின்றனவா? ஒருவேளை என்னால் என்னுடைய குழந்தையை நன்றாக படிக்க வைக்க முடிகிறது, ஆனால் யாரோ ஒரு குழந்தை இன்னும் ஒரு தொழிலாளராக எங்கோ உழைத்து கொண்டிருக்கிறாரே, அது நம்முடைய பார்வைக்கு படவில்லையா? இல்லை என்றால் என்னுடைய மகள் நன்றாக இருக்கிறாள் என்று மகிழ்வோடு சொல்ல முடிகிற நம்மால் நம்முடைய பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் செல்லுகின்ற இடத்தில் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் என்று உறுதியாக உங்களால் என்னால் சொல்ல முடியுமா? அன்பு மக்களே, இந்த சமுதாயத்தை ஊடறுத்து நிற்கின்ற பல்வேறு சிக்கல்களில் பின்னல்களில் இவைகளெல்லாம் துயரங்களாக நாம் காண்கின்றவையாக இருக்கின்றன. ஏதோ துயரம் என்றால் என்னை வாட்டுகின்ற துயரம் என்பதை பற்றி ஒருவர் நினைந்து விட முடியாது. என்னுடைய குடும்பத்தில் ஏற்படுகின்ற இழப்பு என்பதாக ஒருவர் தன்னிலைப்படுத்தி விட முடியாது. என்னுடைய வீட்டில் இருக்கின்ற வறுமை பொருளாதார சிக்கல் என்பதாக ஒருவர் குறுக்கிவிட முடியாது. நமக்கு இருப்பது போல உடன் வாழ்கின்ற எத்தனை பேரோ இருக்கிறார்கள் என்றால் இது ஒரு மனிதனுக்கு உள்ளது அல்ல, மாறாக ஒரு அமைப்பாக நம்மை சூழ்ந்திருக்கின்ற ஒரு வலையாக நம்மை சிக்க வைத்திருக்கிறது என்பதை நம்மால் உணர முடியவில்லையா? அப்படி என்றால் இந்த இளைஞர்கள் சொன்னது போல நீங்களும் நானும் அச்சமுறலாம், வருங்கால தலைமுறைக்கு என்ன நிகழும் என்ற கவலை கொள்ளலாம், துயருறலாம். ஆனால் எழுந்து நிற்பது யார்? யார் எழுந்து ஒளி வீச முடியும்? யார் முரலில் குரல் எழுப்ப முடியும்? யார் தன்னுடைய கரத்தை நீட்ட முடியும்? யார் பிறருடைய கணத்தை நாம் இணைத்து கொள்ள முடியும்? எத்தனை கரங்கள் இணைந்து கொள்ள முடியும்? எத்தனை பேர் இயக்கமாக முடியும்? எத்தனை பேர் இத்தகைய துயரமான அமைப்புகளை உருவாக்குகின்றவர்களுக்கு எதிராக நம்மால் இயன்ற ஒன்றை சிறிதேனும் செய்ய முடியும்? இதுதான் இன்று அன்னை மரியா நமக்கு எழுப்புகின்ற கேள்வி. ஏனென்றால் இந்த அன்னை பெரிதும் தன்னை உயர்வாக பலருமே வாழ்த்தினார்கள் என கண்டவர்தான். என்னுடைய ஆண்டவருடைய தாய் என்னிடம் வர நான் யார் என்று மனம் குளிர காது குளிர அவர் கேட்டார். எலிசபெத் சொன்னதை அவர் காதார கேட்டார். எனவேதான் சொல்லுகின்றார், தாழ்நிலையில் இருந்த தன்னுடைய அடியவரை ஆண்டவர் கடைக்கண் நோக்கினார். எல்லா தலைமுறையினரும் என்னை பேருடையார் என்று சொல்வரே என்று பெருமையோடு பாடினார் அந்த அன்னை. அது மட்டுமல்ல, மார்க் நற்செய்தியின் 6ஆம் அத்தியாயத்தில் 1 முதல் 6 வரைக்கும் நாம் காண்கிறோம். ஆண்டவர் இயேசு செய்த வல்ல செயல்களை கண்ட அவருடைய ஊரான நாசரேத்து மக்கள் சொல்கிறார்கள், என்ன இவருடைய கையால் ஆகும் வல்ல செயல்கள்? ஞானம் நிறைந்த பேச்சல்லவா, தச்சன் தானே, ஆனால் மரியாவுடைய மகன் அல்லவா? எனவே இத்தகைய பெருமையான பேச்சுகளை அது இழிவாக தோன்றினாலும் கேட்டவர் அன்னைதான். தன்னுடைய மகன் செய்த அற்புதமான வல்ல செயல்களை எல்லாம் கண்டு கடவுளே நம் நடுவே வந்திருக்கின்றார் என்று மக்கள் புகழ்ந்தார்கள். இஸ்ராயலில் இப்படி யாரும் ஒருபோதும் செய்ததில்லை என்றெல்லாம் கூற கேட்டவர் தான் அன்னை மரியா. அத்தகைய உயர்வான மகிழ்ச்சியை தன்னால் தன்னுடைய மகனால் கடவுள் தந்த அருளால் அவர் பெற்றிருந்தார் என்பது யாதொரு மாற்று கருத்தும் இல்லை. லூக்கா 11:28 காண்பது போல
உம்மை கருத்தாங்கி பாலூட்டிய அந்த தாய் எவ்வளவு பேறு பெற்றவர் என்று ஆண்டவர் இயேசு மொழிந்த வார்த்தை கேட்டு குரல் எழுப்பி சொன்ன ஒரு பெண் அன்னை மரியாளுடைய புகழைத்தானே சாற்றினார். இதெல்லாம் கேட்டு மகிழ்ச்சி அடைந்தவர் தான் அவர். ஆனால் அதையும் கடந்து சிலுவையில் தன்னை இழந்து உயிரையும் தந்து இறுதியாக அடக்கம் செய்யப்பட்டு தன்னுடைய மடியில் கிடத்தப்பட்ட பொழுது இந்த அன்னை எப்படி உணர்ந்திருப்பார்? அந்த மிகுந்த துயரம் அவருக்கு எத்தகைய உணர்வை தந்திருக்கும்? அத்தோடு முடிந்தது என்று அவர் நின்று விட்டாரா? இனிமேல் என்ன நிகழும் என்று தெரியாது அவர் தவித்து விட்டாரா? இல்லை என்றால் இவர்களெல்லாம் அவரை போற்றினார்கள், இப்பொழுது அவரை முடித்து விட்டார்கள், எனவே எனக்கு யார் என்ன இருக்கிறது என்று அவர் எங்கோ சென்று மறைந்து விட்டாரா என்று கேட்டால் இல்லை. ஒருவேளை அன்னை மரியாவுடைய ஆண்டவர் இயேசுடைய அந்த பாடுகளை பற்றி வாசிக்கின்றவர்களுக்கு தெரியும். எத்தனை பேரோ உரையாடுகிறார்கள். சிலுவையில் ஆண்டவரும் இதோ உன்னுடைய தாய் உன்னுடைய மகன் என்றும் சொல்லுகிறார். அன்னை மரியா எத்தகைய ஒரு வார்த்தையும் பேசாது அமைதியாக நின்றதைத்தானே நற்செய்தியாளர்கள் படம் பிடிக்கிறார்கள். இந்த அமைதியினுக்குள்ளே ஆழமாக இருந்தது என்ன? அந்த வீரியமும் வலிமையும் என்ன? அந்த வீரமும் துணிவும் என்ன என்று கேட்டால், அந்த அன்னை இத்தகைய துயரங்களை தன்னுடைய வாழ்வில் எதிர்கொண்டாலும், அது கடவுளுக்கு விருப்பமானதாகவே இருந்திருந்தாலும், அது மீட்பு திட்டத்தில் நடக்க வேண்டும் என்பதாக முன்னுரைக்கப்பட்டிருந்தாலும், அன்னை ஒதுங்கி விடவில்லை, ஒடுங்கியும் விடவில்லை. மாறாக அந்த அன்னை அனைவரையும் உறுதிப்படுத்துகின்றவராக, எழுந்து நிற்கின்றவராக, கூட்டி சேர்க்கின்றவராக, இயக்கமாக்குகின்றவராக, மீண்டும் ஆண்டவர் இயேசுவை நினைவை ஊட்டுகின்றவராக மட்டுமல்லாது தூய ஆவியாருக்காக காத்திருக்கின்றவராக, உடனிருந்து அவர்களை திடப்படுத்துகின்றவராக, அந்த நற்செய்தியை இன்னும் போதிக்க அனுப்புகின்றவராக, நலமான செயல்களை தொடரச் செய்கின்றவராகவே இந்த அன்னை இருந்திருக்கிறார். எனவேதான் எழுந்து ஒளி வீசு என்று முதல் நாளில் தரப்படுகின்ற இந்த சொற்றொடர், அன்பு மக்களே, எப்படி இஸ்ராயல் மக்களுக்கு எசாயா நம்பிக்கை தந்து உங்களால் இயலும், பழையதை நினைந்து கவலை கொள்ள வேண்டாம், அது எகிப்தோ பாபிலோனிய அடிமைத்தனைகளோ அது வந்து செல்லும், ஆனால் அது நிரந்தரம் அல்ல, மீண்டும் ஆண்டவர் உங்களை கூட்டி சேர்ப்பார், உங்களை செல்லுகின்ற இடத்திற்கு கொண்டு செல்வார், ஆனால் நீங்கள் எழுந்திருக்க வேண்டும், எழுந்து ஒளி வீச வேண்டும், துவண்டு விடாமல், தளர்ந்து விடாமல், வீழ்ந்து விடாமல் துணிவோடு எழுந்திருக்க வேண்டும், நல்ல செயல்களை செய்து நீங்கள் ஒளி வீச வேண்டும். ஒளி வீசுவதனால் அதனை கண்டு மக்கள் உங்களை நோக்கி வருவார்கள். அது எவராயினும் பிற இனத்தர் என்றாலும் கூட அவர்கள் ஒளியை தேடி உங்களை நாடி மகிழ்வோடு வருவார்கள், நீங்கள் தான் அவர்களுக்கு ஒளியாக வழிகாட்டுவீர்கள் என்று சொல்லுகிறார். இன்று நம்முடைய இறை சமூகம் அவ்வாறு இருக்கிறதா? சூழ்ந்திருக்கின்ற காரிருள், நம்மை மேவி இருக்கின்ற இருளெல்லாம் நம்மை விழத்தாட்டும் என நினைந்தாலும், அச்சத்தை ஊட்டி கொண்டிருந்தாலும், மிரட்டி கொண்டிருந்தாலும், ஒரு கிறிஸ்தவர் வியாகுல அன்னையை தன்னுடைய பார்வையில் கொண்டிருக்கின்ற ஒருவர், அந்த அன்னையை தன்னுடைய வாழ்வில் பற்றி கொண்டிருந்த மறைசாட்சி தேவ சகாயத்தை தன்னுடைய பார்வையில் கொண்டிருக்கின்ற ஒருவர் வீழ்ந்து விட மாட்டார். அவர் எழுந்திருப்பார், எழுந்து ஒளி வீசுவார் அந்த மறைசாட்சியை போல. ஏனென்றால் அவர் தன்னுடைய பார்வையில் கொண்டதெல்லாம் அன்னை மரியா, அவருடைய மடியில் கிடத்தப்பட்டிருந்த அன்பு மகன், உயிர்த்த ஆண்டவர் இயேசு. நம்முடைய சிந்தனை எதுவாக இருக்கலாம், அது உங்களிடமே நான் விட்டு செல்கிறேன். ஆமன்.